கைஸ், வெல்கம் டு அவர் வீடியோ. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க கார் வந்து டாடா சஃபாரி கார் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து டச்சில் கொண்டு வந்துட்டாங்க. பட்டன் சிஸ்டம் எதுவுமே இல்லை. இங்கே வந்து லைன் பேட்டர்ன்ஸில் வந்து டிசைன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் எனக்கு இந்த டிசைன்ஸ் வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. இங்கே வந்து குஷன் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு. இது கிளாஸி டைப் நல்லாயிருக்கு. இங்கே பார்க்கிங் எல்லாமே லைட்டு எல்லாமே வந்து டச்சில் கொண்டு வந்துட்டாங்க. கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே டச்சில் இருக்குது. ஆனால் இந்த காருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேரிங் வந்து இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப சின்னோண்டா ஸ்போர்ட்டியாக சின்ன காரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. கார் ஒரு மேசிவான காராக இருக்குது. ஆனால் ஸ்டேரிங் ரொம்ப சின்ன காராக இருக்குது. இது வந்து மேனுவல் டைப் தான். இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்குது, சிட்டிக்கு தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் வந்து இல்லை. இந்த மாடலில் வந்து ஹேண்ட் பிரேக் இல்லை. கேர்வ்லேயும் பார்த்தோம், கேர்வ்லேயும் ஹேண்ட் பிரேக் கிடையாது. இங்கே பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஹோல்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹேண்ட் ரெஸ்ட்டுக்குள்ளே வந்து சார்ஜ் பின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. பட்டன் டைப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரெஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும். சரி, ஓப்பன் பண்ணால் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்குது காரு. இங்கே வந்து ப்ரௌனிஷான ஒரு பிளாஸ்டிக் தான். அது ப்ரௌனிஷான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக், இதுலேருந்து இது வரையும் ஃபேப்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நார்மல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ட்ரஸும் சூப்பராக இருக்குது. இந்த ஒரு சிஸ்டம், லாக்கிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் நல்லாயிருக்கு. இங்கே ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயே அந்த இடத்துல ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஏர் பேக்ஸ் வந்துடுது, லைட்ஸ் வந்துடுது. இங்கே வந்து ஒரு ஏரோடைனமிக்கான ஒரு பெரிய சன்ரூஃப் தான். அது சன்ரூஃப் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது செம்மையாக இருக்குது. இங்கே லெக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. லெக் ரூமும் சூப்பராக இருக்குது. தாராளமாக டாடா சஃபாரினா சொல்ல வேணும், செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற விண்டோஸ் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான். இது வந்து இந்த ஹேண்டில்ஸ் வந்து ரொம்ப சின்னது இல்லாமல் பெருசு இல்லாமல் பிடிக்கிற மாதிரி ஒரு காம்பேக்டான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கர்வ் டிசைன்ஸ் பாருங்கள், இது போய் அப்படியே திரும்புகிற மாதிரி இருக்குது. திரும்பி அங்கே வந்து திரும்பி முடிகிற மாதிரி இருக்குது. அந்த டிசைன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு ஒரு சூப்பரான டிசைன், கொஞ்சம் நல்லா ஒரு 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 கர்வுக்குள்ளே இருக்க மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீல் க்ரியேட் ஆகுது. அதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பாட்டில் வைக்கிறதுக்கான ஹோல்டர் சைடில் கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருக்காங்க, ஒன்று பெருசு, இன்னொன்று சின்னது. இங்கே க்ளவுட் பாட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. க்ளவுட் பாட்ஸும் செம்ம பெருசாக இருக்குது. இங்கே 2 சார்ஜ் பின்னு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே எல்லாம் ஒன்றும் தெரில. இங்கே 2 கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே வந்து சார்ஜிங் வந்து போர்ட்லாம் வந்து ஃபுல்லாக பவரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா வேகமாக சார்ஜ் ஏறும்னு நினைக்கிறேன், ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பட்டன், இது வந்து டாப் மாடல். ஸ்டார்ட் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிரும். இந்த ஏர் பேக் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏர் பேக்கான பேட்சும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆர்னுக்கான சிம்பிளும் காட்டியிருக்காங்க பாருங்கள். நல்லா அப்டேட்ஸ் கொடுத்து செம்மையாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த இடத்துல வந்து மிரர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. இப்போ வாங்க கைஸ், நம்ம பின்னாடி போகலாம். இந்த டோர் வந்து 90 டிகிரி வைடாக வந்து ஓப்பன் ஆகுது. இது வந்து மாஸ்டர் சீட் சம்திங் சொல்லுவாங்க. இது வந்து இந்த டிசைன் காம்பேக்டும் நல்லாயிருக்கு. ஒரு பெரிய காரோட ஃபீலே வந்து நல்லா தெரியுது, செம்மையாக இருக்குது. இங்கே தான் இந்த சீட்டோட எண்டில் தான் வந்து இந்த சன்ரூஃப் வந்து இங்கே முடியுது பாருங்கள். இந்த சீட்டோட எண்டில் தான் முடியுது. இங்கே பாருங்கள், இங்கே இந்த ஹெட்ரெஸ்ட்டில் இங்கே தலையில் இங்கே ஹெட்டை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குஷன் டைப்பில். அதுவும் சூப்பராக இருக்குது இந்த காரில். இதை
இப்போ வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, ஓவர் ஹீட்னால. ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து இந்த லைட் வந்து ரீடிங் லைட்ஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க, இங்கே சென்டரில் கொடுத்துருக்காங்க. இங்கே க்ளவுட் பர்ட்ஸ் வந்துருக்குது. இது வந்து ஒரு பிளாக் கலரில் எனக்கு எது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. பார்த்தா இங்கே க்ளவுட் பாக்ஸ் இருக்குது. இங்கே ஃபுல்லாக வந்து நார்மல் ஹேண்ட் ரெஸ்ட் உள்ளது. இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது, ஏதாவது சின்ன திங்ஸ் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து பேக் சீட்டில் வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, அங்கேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 பின்னு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த காரில் வந்து நிறையா வந்து சார்ஜிங்க்கான பின்னு கொடுத்துருக்காங்க, அது செம்மையாக இருக்குது. இங்கே வந்து ஏசிக்கான வென்டிலேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, சீட்டுக்கிட்ட. அந்த பக்கமும் அங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஹோல்டர் இருக்குது. மற்றபடி எல்லாமே நார்மல் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. இங்கே பின்னாடி இருக்கிறது சைல்டு சீட் மாதிரி இருக்குது. ரொம்ப பெருசாகவும் இல்லை, சின்னதாகவும் இல்லை. சீட் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக சின்னோண்டு சீட்டாக தான் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா எக்ஸிவிலையும் இந்த டைப் தான் இருக்கும். அங்கே அந்த இடத்துல 2 சார்ஜ் போடுறதுக்கான பின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஏசி வெண்ட் வந்திருக்கு இந்த இடத்துல பின்னாடி. அங்கே ஏர் பேக் வந்திருக்கு. இந்த சைட்லேயும் ஒரு ஏர் பேக்ஸ் இருக்குது. இங்கே சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 2 பக்கமும். இங்கேயும் வந்து வென்டிலேஷன் ஷீட்ஸ் தான். இங்கேயும் வந்து வென்டிலேஷன் ஷீட்ஸ் தான். இந்த கர்வில் வந்து ஃபுல்லுமே வந்து வென்டிலேஷன் ஷீட்ஸ் வந்துருந்துச்சு. ஆனால் இதில் வந்து சென்டரில் மட்டும் வென்டிலேஷன் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சஃபாரியில் ஆனால் அதுவும் நல்லாயிருக்கு. லெக் ஸ்பேஸ்லாம் சொல்ல வேணாம், தாராளமாக இருக்குது. செம்ம கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஒல்லியாக இருந்தாலும் சரி, பல்காக இருந்தாலும் சரி, நல்லா செம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்து வரலாம் அந்த காரில். வாங்க செல்ல போகலாம். இதில் பூட் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க. இந்த பூட் சின்னதாக தான் இருக்குது. இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இந்த சீட்டை மடக்கிறதுக்கு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டை மடக்கி விட்டிங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இது கீழே வந்து ஜாக்கி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது டாடா சஃபாரி கீழே இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் டயரு. இந்த மாடல் எல்லாமே இங்கே தான் வரும். அதிசயமாக காட்டுறியாடான்னு சொல்லி பார்க்காதீங்க. இந்த மாடல் எல்லாமே வந்து இப்படி தான் வரும். நான் ஒரு ஐடியாவாக காட்டினேன். இங்கேருந்து பாருங்கள் சஃபாரியோட ஏரோடைனமிக்ஸ் எவ்வளோ செம்மையாக பெரிய லாங்காக ஒரு பெரிய வெஹிக்கிள் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே வந்து சஃபாரியில் வந்து இங்கே லைட்ஸ் வந்து இங்கே ஃபுல்லும் பெரிய லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இங்கே பேட்சிங் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன்ஸில். இது கோல்டு கலரில் இருக்கிறனால கோல்டு கலர் டைப்ஸில் பேட்சிங் கொடுத்துருக்காங்க. இந்த லோகோ வந்து நம்ம நார்மலாக பார்த்த மாதிரி பேட்ச் மாதிரி இல்லாமல் லோகோ தனியாக டிசைன்ஸ் இருக்குது. ஒரு பெரிய வெஹிக்கிளில் இருக்க மாதிரி இல்லை, அந்த லாரியில் இருக்கிற டைப்பில் இருக்க மாதிரி இந்த டிசைன்ஸ் இருக்குது, லோகோ இருக்குது. கீழே செம்மையாக இருக்குது. இங்கே வந்து லைட்ஸ் வந்து இங்கே சஃபாரின்னு போட்டு பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கார் வந்து டாப் மாடலு. இங்கே வந்து லைட்ஸ் இருக்குது. கீழே வந்து 360 டிகிரி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து மேட் பிளாஸ்டிக், அங்கே கேர்வில் வந்து கிளாசிக் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து மேட் டைப்பில் பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சஃபாரி அப்படிங்கிற
பேட்ச் இருக்குது. இங்கே சென்டரில் வந்து சில்வர் டைப்பில் வந்து காட்டியிருக்காங்க. கார் ஒயிடாக செம்ம பெருசாக இருக்குது. சஃபாரியோட டோர் வந்து 90 டிகிரி வந்து ஒயிடாக ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லைட்ஸ் வந்து கீழே வந்து இந்த ஒரு டைப் ஆஃப் லைட்ஸ் முடியுது. இந்த லைன்ஸ் மட்டும் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஃபுல்லாக ட்ராவல் இந்த வரையும் இங்கே வரையும் வருது. இங்கே பின்னாடி சஃபாரின்ற பேட்ச் கொடுத்துருக்காங்க. இது 1956cc 4-cylinder இன்ஜின். இது வந்து 2500 RPM வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டீசல் இன்ஜின். இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவல் இருக்குது, 2 டைப் இருக்குது. வீடியோ ஸ்பான்சர்ட் பை பயோமார்ட். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.